வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமி அவங்க மகேஷ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு செஞ்சுருப்பேன். என் ஃப்ரெண்டை நீ யாருன்னு நினச்ச? அவள் கோடீஸ்வரியாக்கும். அவள் அப்பாவுக்கு தெரியாமல் அவள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அதனால அவள் அப்பாவோட எதிர்ப்பு அவள் சம்பாதிச்சுக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறமா அவள் கணவர் பாதிலேயே ஒரு கதை முடிஞ்சு போச்சுது. அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்டு அவள் குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா. இதனால தான் அவள் ஆசிரமத்துக்கே வந்தா. ஆனால் அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கிற அப்படிங்கவும் உடனே அவங்க அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, முருகனை சொத்தை வச்சுக்கிட்டு நீ என்னன்னா ஊர் உலகத்துக்கு நீ உதவி பண்ணுற மாதிரி நீ நடிச்சிருக்கிற. இந்த சொத்துக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரரு அந்த முருகன் அண்ணனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மகேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆசிரமத்தில் நானும் அர்ஜுனனும் நெருங்கிய ஃப்ரெண்டு. ஆனால் அவன் பாதிலே என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் ஒருத்தங்க மேலே பாசம் வச்சுட்டா, அதுக்கப்புறம் அவங்க என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டா. அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்றும் இவ்வளோ தூரம்லாம் சொத்தெல்லாம் வைக்கல. அவங்க வச்சிருந்த சொத்து கொஞ்சம் தான். ஆனால் அதுக்கப்புறவு என்னுடைய கடின உழைப்பால் தான் இந்த சொத்தை இந்த அளவுக்கு நான் பல மடங்கு நான் உயர்த்திருக்கிறேன். அதில் வச்சு தான் நான் எல்லாத்துக்குமே நான் உதவி பண்ணேன்னு அப்படிங்கவும், நீ என்ன தான் சொன்னாலும் சரி, ஆனால் இது சொத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் முருகனனோடது. அது மட்டும் இல்லாமல் முருகனனுக்கு இந்த சொத்தெல்லாம் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவை போட்டு நீ 25 வருஷமாக நீ ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்கிற. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப. நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் மனுஷனே கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே லட்சுமி சொல்றாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீ ரொம்ப நல்லவன் போல நடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலி சொல்றாங்க, நீ இதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எங்க அப்பா என்ன பாவம் பண்ணினாரு? அவர் எந்த பாவமே பண்ணாதவர். ஆனா எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவரை நீ என்னெல்லாம் நீ செஞ்சிருக்கிற, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரிக்கு எங்க கூடவே நல்லவங்கனக்கா நடிச்சிட்டு இருந்திருக்கிற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த ஒரு காரணத்துக்காக கூட நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கும் போது, என்ன அஞ்சலி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? யாரு என்ன சொன்னாலும் சரிதான், ஆனா இப்ப நான் மனசு திருந்திட்டேன். இன்னும் நான் தப்பு பண்ண மாட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முருகனோட அம்மா காலில் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இன்னும் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டுதாங்க. அடுத்து லட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கவும் அவங்களே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா முருகன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப துளசி சொல்றாங்க, நீ யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், உனக்கு யாருமே மன்னிக்க தயாரா இல்லை. ஏன்னா நீ செஞ்ச பாவம் அப்படியாக்கும். நீ 1-2 தப்பை பண்ணியிருக்கிற. இவ்வளவு தப்பு பண்ணிக்கிட்டு நீ சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு தானே நீ இவ்வளவு தப்பையும் பண்ணியிருக்கிற. ஆனா இன்னைக்கு உன்னை அந்த சொத்தை ஏதாவது காப்பாத்திச்சுதான் என்ன? உனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இந்த சொசைட்டில கொடுத்துருக்காங்க. ஆனா எதுவுமே நீ காப்பாற்ற தவறிட்டியே. நீ எல்லாம் என்ன மனசு அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி, நீயாவது என்ன மன்னிச்சிரு அஞ்சலி, நான் உன் மேல வச்சிருந்த காதல் மட்டும் உண்மை, அதுல எந்த பொய்யும் கிடையாது அப்படிங்கவும், என்னது நீ வச்சிருந்தது பேரு காதலா? அது காதல் கிடையாது, அது அசிங்கமாக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அதை மட்டும் அப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் நீ வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து ரொம்ப நாள் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இதை கேட்டதுமே மகேஷ் சொல்றாங்க, இங்க பாரு உன் வயிற்றுல நம்ம குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்காக உன் மனசை மாத்திக்கோ, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கும்போது, என்னைக்கு எங்க அப்பாவோட நிலைமைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சோ அப்பவுமே நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் உதறி தள்ளிட்டேன். என் குழந்தை எப்படி வளர்த்தணும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உன் காத்து பட்டா கூட என் குழந்தை நல்ல குழந்தையா வளராது. அதனால என் குழந்தைக்கு நீ தேவையே கிடையாது அப்படிங்கவும், என்ன அஞ்சலி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற? உன் கழுத்தில் நான் தாலி கட்டி இருக்கிற அப்படிங்கவும், ஓஹோ அதை வச்சு என்னை மிரட்டலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி பார்த்தோம்னா அந்த தாலியை கழட்டி அவங்க முகத்தில் தூக்கி வீசிருந்தாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகேஷ் அதிர்ச்சி அடையவும், அப்போ துளசி லட்சுமி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னத்தை அவள் தாலியை கழட்டி வீசி எரிஞ்சிட்டா, நீங்களே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், அவள் சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறா அப்படின்னு லட்சுமியும் துளசியும் சொல்லவும், இது கேட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே அவங்க அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேலே இவங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கவும் உடனே துளசி சொல்றாங்க, என்ன அஞ்சலி இவனை இப்படியே விட்டுட்டு போயிட்டா திரும்ப நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டா அப்படிங்கவும், ஆமாக்கா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இன்ஸ்பெக்டர் வராங்க. உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே இவனை பேச விடக்கூடாது, இவனை நீங்க அழைச்சிட்டு போங்க, இவன் பேசினது எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கவும், இது கேட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க அப்படிங்கவும், உன்னை சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, உன்னை ஒரு ரோல் மாடலா கூட நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்களும் சொல்லவும், இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சிருந்தா அதுக்கு பிறகு உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்களா தெரியல, இன்னும் நீ வெளியே அலையக்கூடாது, நீ இருக்க வேண்டிய இடமே வேற வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது உடனே மகேஷ் அஞ்சலி கிட்ட
கிட்ட சொல்றாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா? நான் போனாலும் நான் திரும்ப கண்டிப்பா வருவேன், எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ போற எல்லாம் திரும்ப வந்தா பாத்துக்கல அப்படின்னு சொல்லவும் அப்ப மகேஷ் அப்படியே எல்லாரையும் பார்த்து அவங்க முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் அழைச்சிட்டு போனதுமே இங்க வந்து லட்சுமி வந்து முருகனோட அம்மாவை வந்து அழைச்சிட்டு வராங்க, வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அப்போ வந்து எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ முருகன் வந்து அவங்க அம்மாவோட காலில் விழுந்து அவங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து முருகனை பார்த்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்களையும் அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ லட்சுமி வந்து சொல்றாங்க, உன் பையனை நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டே இப்போ எனக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து முருகன் வந்து லட்சுமியோட காலை பிடிச்சி அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன முருகன் நீ ஏன் காலை விழுந்துட்டு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்களும் எனக்கு ஒரு அம்மா தான், நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வந்து முருகன் சொல்லி அழுதுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. முருகன் அப்போ துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் நீ அழக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த சொத்து எல்லாத்துக்கும் அதிபதி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னும் நீ எதுக்காக கஷ்டப்படுத, போ நீ அந்த வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து முருகன் வந்து சொல்றாங்க, எனக்கு சொத்து எதுவுமே தேவை கிடையாது, நீங்க எல்லாரும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க லட்சுமி வந்து சொல்றாங்க, பாத்தியா இதான் என் பையன் முருகன், அவன் சொத்தை கொடுத்தா கூட அவன் வேண்டான்னு சொல்றான் பாரு, இவன் இந்த பெரிய மனசு அந்த மகேஷுக்கு இருந்துதான் என்ன, அவன் எப்படிலாம் நம்மளை ஏமாத்திட்டான், அவன் இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல வேலை நம்ம அஞ்சலிக்கு எதுவும் நடக்காம நம்ம அஞ்சலிக்கு வந்து நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, துளசி நீ மட்டும் இல்லைன்னா அஞ்சலி ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அஞ்சலியை அழுதுகிட்டே சொல்றாங்க, ஆமாம்மா நான் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு தான் போனேன், இந்த மகேஷால ஆனால் துளசி அக்கா மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த நேரம் இன்னைக்கு நான் இருந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இப்படிலாம் ஆளுக்கு இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அஞ்சலி வந்து சொல்றாங்க, அக்கா அவனுடைய முகத்தை பத்தியா போகும்போது அவன் முகமே சரியில்லை, கண்டிப்பா வந்து அவன் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான், எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கவோ, நீ அப்படிலாம் பயப்பட வேண்டாம் அஞ்சலி, அப்படிலாம் அவனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் வந்து ரொம்பவே கோபத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்னை வந்து கொண்டுட்டு வந்துட்டீங்களா, நான் எப்படி இருந்தவன் ஆனால் இன்னைக்கு இந்த வரைக்கும் ஒரு நிலைமையில என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களே எல்லாரும் முன்னாடியும், உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்காமல் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து இப்போ ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அஞ்சலி மேலேயும் அஞ்சலி குடும்பத்தார் மேலேயும். அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா முருகனனை வந்து அவங்க அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் நீ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்னது நான் ஆஃபீஸ்க்கு போகணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் மகேஷோட பொறுப்பை எல்லாத்தையும் இனிமேல் நீ தான் ஏற்றுக்கணும், நீ எதுக்காக இனிமேல் நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே உடனே வந்து முருகன் வந்து அதெல்லாம் மாட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ துளசி சொல்றாங்க, இல்லைனா நீ இருக்க வேண்டிய இடமே வேற, நீ வந்து இன்னுமுள்ள ஆபீஸ் பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா முருகனோட அம்மா வந்து துளசி அஞ்சலியும் வந்து தாம் பக்கத்தில் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, அஞ்சலி மட்டும் என்னை காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக வந்து என்னை யாருமே காப்பாற்றிருக்க முடியாது, கடைசி வரைக்கும் நான் அவன் கூட அவன் பிடியில தான் நான் இருந்திருப்பேன், ஆனால் இன்னைக்கு என் மகன் கூட சேர்றதுக்கு முக்கிய காரணமே அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அஞ்சலியை வந்து அவங்க கெட்டி பிடிச்சு அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கவும், அம்மா நீங்கள் அழக்கூடாதுமா, இத்தனை வருஷமா நீங்கள் கஷ்டப்பட்டது போகிறோம், இனிமேலாவது நீங்கள் வந்து சந்தோஷமா எங்கள் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க. மகேஷ் வந்து திரும்பவும் வந்து போலீஸ் பிடியிலேருந்து அவங்க தப்பிச்சு வந்து அதாவது அஞ்சலியும் அவங்க குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்காக வருவாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க கதையை வந்து அதோடையே வந்து முடிச்சிருவாங்களா, இந்த சீரியல் வந்து முடிய போதா இல்லைன்னா வந்து அடுத்தது இந்த கதையை வேற மாதிரி கொண்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.